ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே குக் பியர் ஒன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். டே குக் ஒன் ஷாட் நேம் முதல் நாள் இரவு. டெத் டேங்க் ஆஃப் மை கோல்டு மாஃபியா. ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ டே குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு கார் வேகமாக போயிட்டுருக்கு. அப்போ கரெக்டாக ரெட் சிக்னல் வருது. ஸோ அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. அதுக்கு ஆப்போசிட்டில் 4-5 பேர் கும்பலாக நிற்கிறானுங்க. இதை காருக்குள்ளே உட்காந்து அந்த பையன் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே விண்டோவை இறக்கி என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கானா. பார்த்தா அங்கே ஒருத்தன் விழுந்து கிடக்கான். இதை நிறைய பேர் பார்த்தும் பார்க்காத மாதிரியே போகிறாங்க. பட் இவன் இருக்கான் இல்லையா, வேகமாக கீழே இறங்கி போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்குள்ள வேகமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த டைமில் அந்த கார்லேருந்து இறங்கினா இல்லையா, அந்த பையனை அந்த டிரைவர் இருக்காங்கல்ல, மழை வருது வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இல்லை இல்லை, நீ இந்த பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவனை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் வேகமாக வரான். அதான் ஒருத்தன் மயங்கி கிடந்தான் இல்லையா, அவன் திட்டுறான், என்னடா இப்படி ஒரு பையன் ரோட்டில் மயங்கி கிடக்கான், அவனை காப்பாற்றணும்னு உங்களுக்கு இன்னும் கிடையாதா, இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திட்டுறான். அதுக்கு அந்த பையனுங்க, இவன் உயிரோடவே இல்லை இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இந்த பையனுக்கு ஷாக்கு தாங்கல. ஐயோ என்னடா இறந்துட்டான்னு சொல்கிறீங்க, எந்த இன்ஃபார்மே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூச்சை அப்படியே தொட்டு பார்க்குறேன். மூச்சே விடாமல் இருக்கான், பதறியுது. சரி நான் இவனை தூக்கிட்டு போகிறான் அப்படின்ற தூக்குறான். அவங்களாம் பார்க்குறாங்க, ஐயோ அவன் யாருன்னே தெரில, நீங்கள் பாட்டுக்கு தூக்கிட்டு போகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிற போதுன்றாங்களா. பரவாயில்ல, இப்படி நீங்கள் நின்று வேடிக்கை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஒப்படைச்சா அவங்க பேரண்ட்ஸ் இல்லாட்டி யாராவது வருவாங்க அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு காருக்குள்ளே வைக்கிறான். ஃபுல்லாக 2 பேரும் நனைஞ்சிருக்காங்க. அப்படியே உட்கார வைக்கிறானா. அப்போ அந்த காருக்குள்ளேருந்து இறங்கினாலையா அந்த பையனுக்கு கால் வருது. அதை அட்டன் பண்ணுறான். என்ன சொல்லுங்க, நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன். விவி ஃபோனை வச்சிடாதடா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன நீ வரியா இல்லையா, நமக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அது மட்டும் இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. டே அது போன கூட பார்த்துக்கலாம்டா, இங்கே ஒருத்தன் செத்து போயிட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். டே என்னடா ஆச்சு, யாரையாவது போட்டு தள்ளிட்டியா என்ன, டே கம்முன்னுடா, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். பதட்டம் தாங்கலை டிரைவர் கிட்ட தான், சீக்கிரம் வண்டியை எடுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறான். இப்போ டிரைவருமே ஓட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே படுத்திருந்தான் இல்லையா அந்த பையன் திடீர்னு இரும ஆரம்பிக்கிறான். வீக்கு பக்குன்னு இருக்கு. ஐயோ நல்ல வேலை இவன் உயிரோடு தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, டே நீ நல்லா இருக்கல்லடா, எழுந்துடா எழுந்துடா அப்படின்றானா. கரெக்டாக இந்த பையனுக்கு கால் வருது. சிரிச்சுட்டே ஒரு மாதிரி ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறான். டே நம்ம செம்மையாக ஏமாற்றிட்டோம்டா இவனை, இவன் தானே நமக்கு பத்தாதால், நம்ம கடைசியில் 10 பேரையும் ஏமாற்றிட்டேன்டா, இதுக்கப்புறம் என்ன நான் சொல்கிறத ஒத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். சரிடா சரிடா ஒத்துக்கிறோம், வரட்ட மாட்ட போகிற அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற. ஆமாண்டா, அந்த கார் நம்பரை நாங்கள் இப்போ தான் நோட் பண்ணோம், அது அவர் ஒரு மாஃபியாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இவனுக்கா பக்குன்னு ஆயிடுது. இவன் அப்படியே திரும்பி செம்மையாக முறைச்சிட்டு உட்காந்துருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் தான், டே ஜேகே எப்படியாவது பார்த்து தப்பிச்சு வந்துரு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறானுங்க. இவனுக்கா ஒரு மாதிரி இல்லை அப்படி இருக்கான் பார்த்துட்டு பயத்தில். ஐயோ தெரியாதனமா ஒரு சிங்கத்தோட குகைக்குள்ளே வந்து வாழ விட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் மனசுக்குள்ளேயே. இப்போது இருக்கான் இல்லையா டிரைவரை, நீங்கள் கொஞ்சம் இறங்குறீங்களா, காரை வர சொல்கிறேன், நீங்கள் அந்த காரில் போய்க்கோங்க, எனக்கு முடிக்க வேண்டிய டீல் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இந்த டிரைவருக்குமே புரிஞ்சிருது. ஸோ அவருமே இறங்கிடுறாரா. இதுக்கப்புறம் இருக்கான்ல அப்படியே காரை லாக் பண்ணிடுறான். ஜேகேல அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். எதுக்கு இப்படி லாக் பண்ணுறீங்க, எதுக்கு போக சொன்னீங்க, என்னை விடுங்க நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்றானா. அப்படியே ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டு, ஒன்னால் எனக்கு மீட்டிங் லாஸ் ஆகிடுச்சு, ஒன்னால் எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் லாஸ் ஆகிடுச்சு, எல்லாம் ஒன்னால், இதுக்கப்புறமும் நான் உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா. இங்கே பாரு, நான் மழையிலையும் நனைஞ்சிட்டேன், இதனால் எனக்கு ஃபீவர் வரும், அப்புறம் என்னால் எந்த வேலையுமே பார்க்க முடியாது, இதுக்கு காரணம் நீ. இவன் தொல்லை தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறான். அவர் தான் பேசிகிட்டு இருக்காரு. மீட்டிங் கூப்பிட்டார் இல்லையா. டேய் மீட்டிங் முடிஞ்சிருச்சுடா, எல்லாம் ஊற்றிக்கிச்சு, உன்னால தான், நீ வர வேண்டியது, நீ முடிக்க வேண்டியது பாரு இப்போ போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறானா. காண்டாகுது. சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு மறுபடியும் அப்படியே மறைச்சிட்டு இருக்கான். ஜேகேவா, சாரி 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 என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்னே பண்ண கிடையாது, இதை ஜஸ்ட்டு ப்ராங்க் தான். டேய் உன் ஒருத்தன் ப்ராங்கால என்னோட ட்ரீம் ப்ராஜெக்டே முடிஞ்சு, எல்லாம் ஒன்னால தான், இதுக்கப்புறமும் நான் உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து அப்படியே காட்டுறான். ஜேகேல அப்படியே பயந்துட்டுருக்கான். இவ்வளோ பயம் இருக்குல்ல, அப்புறம் என்னத்துக்கு அடுத்தவங்க லைஃப்பில் இப்படி விளாட்றீங்க, உங்களுக்கு தெரியாதா, போகிறவங்க முக்கியமான ஒர்க்காக போகலாம், ஏன் இப்போ அவங்க லைஃப்பில் ஒருத்தர் இந்த மாதிரி சீரியஸ் சுச்சுவேஷனில் இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க,
உங்களுக்கு ப்ராங்க் பண்ணுறதுலாம் ஒரு இதாக போயிடுச்சுல்ல. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் இருந்து அந்த வலியை அனுபவிச்சா அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு மிரட்டுறான். ஜேகேக்கா ஒரு மாதிரி ஆகிருது. ஐயோ இவர் சொன்னதும் உண்மைதான். நம்ம பாட்டுக்கு நம்ம சுயநலத்துக்காக அடுத்தவங்க லைஃப்பில் இப்படி விளையாடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். என்ன நீ போயும் திருந்த மாட்ட, இதுக்கப்புறமா நான் உன்னை சும்மா விட போகிறதில்ல அப்படின்றான். ஏன் என்ன பண்ண போகிறீங்க? நான் இப்போ சரி டென்ஷனில் இருக்கேன், கோல்டாகவும் இருக்கேன். என்னோட அந்த கோல்ட்னஸை நீக்கணும்னா எனக்கு ஹாட்டான ஒன்று தேவை. வீட்டுக்கு போய் காஃபி போட்டு குடிங்க. டேய் இப்போ நான் வீட்டுக்கு போய் காஃபி குடிக்கிற மனநிலைமையில இருக்கேன், எனக்கு நீ வேணும் அப்படின்றான். நான் இதுக்கு வேணும்? தோ இப்போ நீ என்ன டென்ஷன் ஆக்கணியே, அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு. அதுக்கு நானா காஃபி போட்டு கொடுக்க முடியும்? சரி உங்களை ஏமாத்துறதுக்கு வேணா நான் ஒரு காஃபி வேணா வாங்கி தரேன். வீக்கா சரி காண்டாவது. அப்படியே கோவத்தில் ஜேகேவை பிடிச்சி கீழே தள்ளி சீட்டில் படுத்திருக்கானா இவன் பாட்டுக்கு அப்படியே மேலே சாயிறான். இருங்க என்ன பண்ணுறீங்க? நான் தான் சொன்னேனே, என்னோட கோவத்தை குறைக்க எனக்கு கொஞ்சம் ஹார்ட்னஸ் தேவைப்படுது, அதை உன்கிட்ட இருந்தால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே படுக்கிறான். ஜேகேவா ஐயோ நகருடா அப்படின்னு சொல்லி உதைக்கிறானா. அவ்வளோ துமு இருந்தா என்னவே உதைப்ப, கண்டிப்பாக நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி கிழிச்சிடுறான். ஜேகேக்கா ஒரு மாதிரி இருக்கு, என்னடா பண்ணுற நகரு அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே செஸ்ட்டில் வைக்கிறானா. பார்க்குறான், ஃபேஸை பார்க்குறான், கையை பார்க்குறான், ஃபேஸை பார்க்குறான், கையை பார்க்குறான். டக்குன்னு கையை எடுத்து விட்டு மேலே விழுந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜேகே என்னை விடு 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 அப்படின்றான். கண்டிப்பாக விடமாட்டேன்டா, என்னை நீ அவ்வளோ டென்ஷன் ஆக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வீல ஜேகேவோட பேண்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ஏய் மேலேருந்து கையை எடு. முடியாது, நீ என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ண, என்னோட இந்த மொத்த டார்ச்சரையும் சேர்த்து நீ இப்போ அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையை தொடையில் தடவ ஆரம்பிக்கிறானா. என்னை விடுன்னு சொல்லிட்டு இறுக்கமாக கண்ணை முடிக்கிறான். நான் ஏன் உன்னை விடணும், நீ அனுபவிச்சு தான் ஆக்கணும். ஏன்டா என்கிட்ட வச்சுக்கிட்டோன்னு ஃபீல் பண்ணோம், அந்த மாதிரி பண்ண போகிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரான். செஸ்ட் கிட்ட வந்து வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கடிக்க ஆரம்பிக்கிறானா. எனக்கு வலிக்குது என்னை விடு அப்படின்றா. உன்னை விடணுமா? ஏன் விடணும், ஏன் விடணும், வா நீயும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானா. ஜேகேக்கா ஆர்வம் தாங்கலை, அவனுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ இப்போ வீயை பிடிச்சி கீழே உட்கார வச்சுட்டு இவன் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்க்குறான்டே, என்னடா இதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி இருப்பு போல், நடக்காமன்றுங்க நீங்கள் தானே உங்களுக்கு இது வேணும், நீங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண ஆரம்பிக்கிறானா. பார்க்குறான், அடடே நான் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத வைக்கிறான். இல்லை நீங்கள் தானே கேட்டீங்க நான் வேணும்னு, ஸோ நான் ரெடி தான். இப்போது வீல இரு, நான் தானே கேட்டேன், எனக்கு நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோஸாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜேகேல அப்படியே முழிச்சிட்டே இருக்கானா. என்ன முழிக்கிற, பரவாயில்ல உன் கண்ணு அழகாக தான் இருக்குது, நீயுமே அழகாக தான் இருக்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸில் இறங்க ஆரம்பிக்கிறாங்களா நம்ம ஜேகேல. நீங்கள் அப்படின்றான். என்னன்னா கொஞ்சம் அமைதியாக இரு, இல்லைன்னா எனக்கு ஃபுல் மூடும் போயிடும். டைட்டாக ஹக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே மேலே படுக்கிறானா. படுத்துட்டு டேய் என்னடா இப்படி இருக்க, டெய்லி இப்படி வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன நினச்சிட்ருக்கீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கடா, அதான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ண அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணுறானா. ஜேகேல இங்கே பாருங்கள் போதும் விடுங்க, இப்போ நீங்கள் பண்ணுற எல்லாத்தையுமே நான் எங்கள் யூடியூப் சேனலில் போட்டுருவேன். என்னது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறானா. ஆமாம் அப்படின்றான். டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, அந்த மாதிரி சேனலாக வச்சுருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க எனக்கு பிடிக்கல, நான் அப்படி போட்டுருவேன் பார்த்துக்கோங்க அப்படின்றான். போடு எனக்கு என்ன, நீ போட்டேன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. உனக்கு பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இருக்காங்க. அவங்கள விட்டு வெளியே வந்துட்டு என்ன? இல்லை அவங்க கூட தான் இருக்கேன். ஏன் உன் பேரண்ட்ஸ் உனக்கு பிடிக்காதா? இல்லையே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இதை நீ போட்டனா நீ தான் ஃபீல் பண்ணுவ அப்படின்றானா. இல்லை நான் போட மாட்டேன், ஸோ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் உட்காடுறானா. என்ன அதுக்குள்ளே டயர்டாயிட்டிங்க? ஆமாண்டா வயசாயிடுச்சுல அதான் அப்படின்றான். இல்லையே நீங்கள் இன்னும் அப்படியே எங்கே அழகாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு அப்படி என்ன ஏஜ் ஆகுதுன்னு கேட்குறான். எனக்கு 30 வயசு ஆயிடுச்சுடா. என்ன இதுக்கே இப்படி சோர்ந்து போயிட்டீங்க? ஏய் நான் இப்போ தான் 2 3 பேர்த்த கொலை பண்ணிட்டு ஃபைட் பண்ணிட்டு வரேன், நீ நார்மலாக இருக்கும்போது என்கிட்ட வாயேன்.
நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்றான். ஜேகே வேணும்னே டீஸ் பண்ணிகிட்ருக்கான். அவ்வளோதானா அவங்களோடது அப்படின்றானா. ஸோ வீக்கு சாரி டென்ஷன் ஆகிடுது. மறுபடியும் வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறான். ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். அரைகுற வயசுல மயக்கிற சைஸ்ல கருமனை இணைக்கிற எறும்பணி அழைக்கிற உனக்குள்ள என்ன வச்சு உண்டு எல்லாம் கொல்லுக்கிற பரபரப்பாயிருக்கு. சில நொடி சிரிப்புல சிறையில அடைக்கிற தினம் தினம் மனசுல கலவரம் நடக்குது. முடி முதல் அடி வந்து சாமரட்டிற கிளகிழப்பாயிருக்கு. மானே மானே I wanna be with you. மாமா மாமா நான் கூட I love you. ஹே காதல் ஏல கண்ணமேந்த வந்தேண்டி. முத்த பிச்சை கொஞ்சம் போடு சிரிப்பேண்டி. முத்தம் போட ஒத்துக்கொண்டா அதோட நீ விட மாட்ட. மூச்சு வாங்க வப்ப என்ன எல்லை தாண்டி. உனது உதடுகள் ருசியாயிருக்குது எனது உதடுகள் பசியாயிருக்குது. உடல் உறுப்பெல்லாம் குஷியாயிருக்குது உன்னை தெரியா சும்மா. எனக்குள்ள எரியிற உயிரை திரியிற உயிருக்குள் நடுவுல உப்பட வரையிற. உதடுகள் வலித்திட தினசரி பல முறை நான் தருவேன் உம்மா. இப்படியே 2 பேரும் மூச்சு வாங்கிட்டு உட்காடுறாங்க. அந்த இப்போ நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, வியை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்றானா. என்னது லவ்வா? நான் ஒன்றும் லவ்வுக்காக இதெல்லாம் பண்ண கிடையாது. நீ என்னை அவ்வளோ டென்ஷன் ஆக்குனல, அதுக்காக தான் இது. நான் உன்னை லவ்லாம் பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓப்பன் பண்ணி கீழே இறங்கடா அப்படின்றான். இல்லை முடியாது. என்னை இப்படிலாம் பண்ணிவிட்டு விட்டு போகலான்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக அதெல்லாம் முடியாது. நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நீ எனக்கு வேணும் அப்படின்றான். இதுக்கு சான்ஸே இல்லை, வேறு யாராவது போய் தேடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உதச்சி விட்டுடுறான் காருக்குள்ளேருந்து. ஜேகேவும் அப்படியே போய் விழுறான். போகும்போது இருந்தால் அவன் பேண்ட்டையும் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே தூக்கி போடுறானா. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆக்கிடுது. என்னடா இவன் இப்படி பண்ணுறான்? அப்போ இவன் சும்மா அதுக்காக மட்டும்தான் கூட இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இதையும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரையும் தூக்கி போட்டுறானா. ஜேகேக்கா ஒரு மாதிரி இருக்குது. டக்கு டக்குன்னு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அங்கேருந்து கிளம்புறான். செம்ம மழையாக இருக்கா, போக எங்கேயுமே இல்லை. கரெக்டாக ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே வெயிட் பண்ணுறான். அவ்வளோ காண்டாகுது. அவனுங்களை காலாவது பண்ணோன்னு சொல்லிட்டு பேண்ட்டில் தொழுவுறான். பார்த்தா ஃபோனே இல்லையா. ஐயோ ஃபோனா அவன்கிட்ட மாட்டிக்கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். எதுவுமே இல்லை வேறு கையில். ஸோ அங்கேயே இருக்கான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுதா. ஜேகே நல்லா தூங்கி எஞ்சி பார்க்குறான். நிறைய பேர் ஜேகேவையே பார்த்துட்ருக்காங்க இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு. அப்போ பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட தான் எனக்கு ஃபோன் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்களுமே கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்டுக்கு தான் ஐயோ ஃப்ரெண்டு நம்பரை வேற மறந்து தொலைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நம்பருக்கே அவன் ஃபோன் பண்ணுறான். அப்போ தான் நம்ம வியுமே காருக்குள்ளே ஏற வந்திருப்பான். என்ன வித்தியாசமான ரிங்டோனாக இருக்குது, நீ வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட கேட்குறான். இல்லை எந்த இல்லை உள்ளே தான் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளேருந்து எடுக்கிறான். பார்த்தா ஜேகேவோட ஃபோன் தான். யாரோ கால் பண்ணுறாங்க. அவன்கிட்ட எதுக்கு நம்ம எடுத்துகிட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்றானா. டேய் அந்த ஃபோனை எடுத்து பேசிடா, அந்த ஃபோனோட ஓனர் யாரோ அவங்கக்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி வி சொல்கிறான். சொல்லிட்டு அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறான். என்னோடய ஃபோன் இந்த காருக்குள்ளேயே இருக்குது, ப்ளீஸ் என் ஃபோனை கொண்டு வந்து கொடுங்க, நேற்று நான் இங்கேயே இருந்துட்டேன். அவன் இப்போ நம்ம போகிறோம்ல அந்த வழியில் தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்கிறாரா. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், போகிற வழியில் ஃபோனை தூக்கி போட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வி சொல்கிறான். ஸோ 2 பேரும் அப்படியே கிளம்புறாங்களா. கரெக்டாக ஜேகேவை பார்க்குறாங்க. பார்த்தா பாவம் ஃபுல்லாக அப்படி இருக்குது. வி கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. நான் ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அவன் பாட்டு கிளம்புறான். ஜேகேக்கா ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கரெக்டாக ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் பண்ணுறான். டேய் எங்கடா போனேன், என்னடா ஆச்சு, அவனை என்னடா பண்ணான், அதெல்லாம் நான் சொல்கிறேன்டா, தயவு செஞ்சு என்னை வந்து கூப்பிட்டு போடா, எனக்கு குளிர் தாங்கலடா அப்படின்றான். ஸோ இப்போ அவனுமே வந்துடுறானா. ஸோ 2 பேரும் கிளம்புறாங்க. டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் ஆகலைடா, நான் பாரேன் என்னோட எதிரியா அவன் தான்டா, என்னை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணிட்டான், சத்தியமாக அவனை நான் விடவே மாட்டேன். இன்னொரு டைம் நான் அவனை பார்த்தேன்னா என்ன பண்ணுறேன் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அவ்வளோ கானில் திட்டிகிட்ருக்கான். டேய் அவன் அப்படி என்னடா பண்ணான் அப்படின்னு சொல்லி கேட்குறானா. ஒன்றும் இல்லை நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸ் போதா. நம்ம ஜேகே விட்டுற மாதிரி இல்லை, அவனுக்கு அவ்வளோ காண்டாது. ஃபோனில் பார்க்குறான். ஃபோனில் அந்த வீடியோ வேறு இருக்கா. பாரேன் நான் என்ன பண்ணுறேன், டே அவனோட நம்பர் இருக்காடா அவன்கிட்ட அப்படின்னு கேட்குறான். எவன் நம்பருடா? அதான் அந்த மாஃபியா இருக்கானே அவனோட நம்பர் அப்படின்றானா. டே அவர் நம்பர்லாம் என்கிட்ட எப்படிரா இருக்கும், அவர் எவ்வளோ பெரிய மாஃபியா. இல்லைடா நான் அவனை பார்த்தே ஆகணும், நான் என்னடா பண்ண முடியும், அவனை நம்ம நோட் பண்ணணும்டா அப்படின்றான். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. நம்ம வியோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா,
அவனோட ஸ்டூடியோவில் தான் போய் நம்ம ஜேகே உட்காந்துருக்கான். அப்போ ஒரு பையன் வரான். ஏய் நீயாடா எப்படிடா இருக்க அப்படின்னு கேட்குறான். நான் நல்லா இருக்கேண்ணா, நீ எப்படி இருக்க? என்ன இங்கே வந்திருக்க? இல்லை எனக்கு மேரேஜ் ஆக போகுதுண்ணா, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன உனக்கு மேரேஜ் ஆக போதா? ஆமாம், ஃபோட்டோ ஷூட் பண்ணும். அதான் நீங்களாம் என் பிரதர் ஆச்சு, உங்ககிட்ட வந்து கேட்கலான்னு வந்தேன். பாரியா யூனிவர்சிட்டியில் படித்த என் ஜூனியர் இன்னும் என்ன மறக்காமல் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி என்னைக்குடா மேரேஜ் பாருங்க உங்களுக்கும் இன்விடேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். நீங்களும் வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்டே சொல்கிறானா. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் தென் இப்போ அப்படியே கொஞ்ச நாள் போகுது. கரெக்டாக அந்த வெட்டிங் டே இல்லையா, ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்ல, அதுக்கு முன்னாடி நாள் என்கேஜ்மெண்ட். இப்போ நம்ம வியும் ஜேகேவும் இருக்காங்க இல்லையா, மொத்தம் 5 பேர், 2 பேர் கேமராமேன். இவங்க நல்லா பார்க்குறாங்களா அப்படின்றதுக்கு நம்ம ஜேகே வியும் போகிறாங்க. அப்புறம் நம்ம தான் அந்த ஃப்ரெண்டோட தம்பி ஒரு பையன், இவங்க மொத்தமாக 5 பேரும் போகிறாங்க. ஃப்ரெண்டோட தம்பி இருக்கான் இல்லையா, அவனும் மேரேஜ் பண்ண போகிற பையனை தான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்படி தான் பழக்கம். இந்த மாதிரி எல்லாம் போகிறாங்களா. அங்கே போனால் நம்ம ஜேகேல அவனுக்கு ஃபுல்லாக வியோட ஞாபகம் தான். இப்படி பண்ணிட்டானே, இவனை இப்படியாவது பழி வாங்கணுன்ட்டு இருக்கான். பார்க்குற எல்லாத்துக்கிட்டேயுமே கேட்குறான், இந்த மாதிரி இவனோட நம்பர் இருக்கவங்க கிட்ட அப்படின்னு. யாருமே இல்லை அப்படின்றாங்க. கரெக்டாக என்கேஜ்மெண்ட் நடக்குதா, அந்த டைம் அந்த கல்யாணம் ஆக போகுது இல்லையா, அந்த பையன் ஏஞ்சி நிற்கிறான். என்னடான்னு சொல்லிட்டு எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வி வந்துட்டுருக்கான் அவ்வளோ ஸ்டைலாக. நம்ம ஜேகே தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்தே இருக்கானா. ஸோ இப்போ அப்படியே நம்ம வி இருக்கான்ல, அவனை வந்து மேலே கூப்பிடுறாங்க. இல்லை நீங்கள் பாருங்க, நான் இங்கே கீழே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ அப்படியே ஒரு சீட்டில் போய் உட்காடுறான். நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்படி திரும்புகிறான். பார்த்தா பக்கத்தில் வி. அவனுக்கா அவ்வளோ காண்டாகுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா ஏதோ சவுண்டு கேட்குதே மனோர மாதிரின்னு சொல்லிட்டு வி திரும்பி பார்த்தா பக்கத்தில் ஜேகே. அடைச்ச நீயா நீயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் நான் தான், இப்போ உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி வி கேட்குறான். உன்னை தாண்டா இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தேன், எவ்வளோ திமிரு இருந்தா, என்னன்னே தெரியாத ஒரு ஏரியாவில் கொண்டு போய் என்னை விட்டுருப்பேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்றானா. நீ கஷ்டப்படு, உன்னை யார் வேணான்னா அப்படின்றான். நீ இவ்வளோ திமிராக பேசிகிட்டு இருக்க, பாரு உன்னை என்ன பண்ணுறேன்னு அப்படின்னா. என்ன அன்றைக்கி நைட்டு பண்ணியே அந்த மாதிரி பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு காண்டே தாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அப்படியே எங்கள் டான்ஸ் போயிட்டுருக்கு. அங்கே இந்த பொண்ணும் பையனும் ஆடிட்டுருக்காங்களா. நம்ம ஜேகேல நானும் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எழுந்து போகிறான். இதை நம்ம வி பார்க்குறான். இன்னொரு பொண்ணு கூட தான் ஆடிட்டு இருக்கானா. இது வீக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த பொண்ணை கூப்பிடுறான். அந்த பொண்ணை வியோட அழகில் மயங்கி வீக்கிட்ட போயிடுது. ஜேகேக்கு காண்டாகுது. நாய் நம்மளை லவ்வும் பண்ண மாட்டேங்குது, மற்றவங்களும் பண்ணவும் விட மாட்டேங்குது, நான் என்ன தான் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டே இருக்கானா. இப்போ அப்படியே நம்ம ஜேகேல அவன் ஃப்ரெண்டு கிட்ட போகலான்ட்டு போகிறானா. அந்த டைமில் டக்குன்னு ஜேகே கையை பிடிச்சி இழுத்து அப்படியே ஒரு கையை அவனோட கையிலையும் பேக் சைடில் அப்படியே ஹிப்பில் பிடிச்சிட்டு, வா டான்ஸ் ஆடலாம் அப்படின்றான். நான் ஏன் உன் கூட டான்ஸ் ஆடணும், ஏன்னா நீ தானே என்னோட பார்ட்னர். இல்லை நான் அவனும் பார்ட்னர் கிடையாது, அதான் அன்றைக்கி வேணான்ட்டு போனேன்ல, அன்றைக்கி போனால் இன்றைக்கி வேணும் அப்படின்றான். என்ன அன்னைக்கு போனால் இன்றைக்கி வேணும்? ஆமாம், எனக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ நீ வரணும். ஏன்னா ரெடியா, இன்றைக்கி என் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த மாதிரி எண்ணத்தில் ஏன் கிட்ட பழகாத, மண்டையை உடச்சிருவேன். டேய் நான் யாருன்னு தெரியும்ல, ஏன் மண்டையை நீ உடைக்கிறியா? நீ சொல்லனாலும் உன்னை நான் தூக்கிட்டு போகிறது கன்ஃபார்ம் அப்படின்றான். அதுக்கு வேறு அழைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒருத்தர் திட்டிக்கிட்டே ஆடிட்டுருக்காங்க. இங்கே இவங்க ஆடுறது அங்கே எல்லாத்துக்கும் பிடிச்சி போயிடுச்சா. இவங்க 2 பேரும் கண்டுக்க கூட இல்லை. அந்த கேமராமேன் கூட டக்குன்னு இவங்களை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறான். ஜேகேவியும் மிதிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஆடிட்டுருக்காங்களா. அப்போ நம்ம வி இருக்கான்ல, சரி டார்லிங் வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உனக்கு அவ்வளோதான் மரியாதை, என்னை விடு அப்படின்றானா. கண்டிப்பாக விட மாட்டேன். ஐயோ கேமரா நம்மளை தான் பார்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா அங்கிட்ட திருப்பு அப்படின்ற மாதிரி வி மிரட்டுறானா. ஸோ அவன் அங்கிட்ட திருப்பி இருந்ததுக்கு அப்புறமே ஜேகேவா அப்படியே தூக்கிட்டு போகிறான். எல்லாமே பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸுமே. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறானா. டே வந்துட்டு நீ என்னை காப்பாற்றுங்கடா, இவன் எனக்கு பிடிக்கவே இல்லைடா, அவனை என்னை வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறான்டா, பிடிங்கடா அப்படின்றானா. எங்களால் முடியாதுடா, ஒரு மாஃபியாடா, அவர் ஏதாவது பண்ணாருன்னா நாங்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எஸ் ஆயிடுறானுங்க. பாவம் ஜேகே காருக்குள்ளே தூக்கி போட்டு அப்படியே ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜேகே தான் விட்டுட்டா அப்படின்றான். முடியாது, முடிஞ்சா தப்பிச்சுக்கோ அப்படின்றான். காரை ஓப்பன் பண்ண பார்க்குறானா, ஃபுல்லாக லாக் பண்ணி விட்டுறான் நம்ம வி. அப்படியே போயிட்டு வியோட கழுத்தை நெரிக்கலான்னு போகிறானா. டக்குன்னு வி திரும்பி கிஸ் அடிச்சிட்றான். இவனை அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கானா. நான் அவனை என்ன கேட்டேன், ஜஸ்ட்டு என் வீட்டுக்கு தான் நான் வர சொன்னேன், நான் என்ன அந்த மாதிரி பண்ணவா கூப்பிட்டேன் அப்படின்றான். இல்லையே நீ சும்மா இருக்க மாட்ட, உனக்கு தேவைங்கிறனால என்னை யூஸ் பண்ணிக்கிற அப்படின்ட்டான்.
அப்படியே வச்சுக்கயேன், உன்னோட சுயநலத்துக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டல்ல, நான் யூஸ் பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்றான். ஸோ இப்போ அப்படியே கரெக்டாக வியோட வீடுமே வந்துடுது. ஜேகேல நான் வரமாட்டேன் அப்படின்றான். உன்னை யார் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். விடுடா விடுடான்றானா, முடிஞ்சா இறங்குடா அப்படின்றான். பிடிச்சி கடிச்சு வச்சிடறானா. வீக்கு வலி தாங்கலை, இதுக்கு நீ இன்னுமே அனுபவிப்படா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போயிடுறான். டோரையும் க்ளோஸ் பண்ணுறான். இவன் தப்பிச்சு போலான்னு பார்க்குறான். பார்த்தா பாஸ்வேர்டா போடவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவன் பாட்டுக்கு முழிச்சு நின்றுட்டுருக்கான். சரிடா போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்றான். நான்லாம் குளிச்சுட்டு தான் வந்தேன், உன்ன மாதிரி குளிக்காமல் வருவாங்க அப்படின்றான். டே என்னை பார்த்தா குளிக்காமல் வந்த மாதிரி இருக்கா? ஆமாம் அப்படின்றான். இங்கே பாரு, இந்த கிண்டல் பண்ணுறதுக்கு தான் நீ என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிற. உன் பேர் ஜேகே தானே அப்படின்றான். இல்லையே அப்படின்றான். ஆ தெரியுது, அப்புறம் என்ன நட்டுக்கல்ட கேஸா அப்படின்னு கேட்குறானா. ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரான். பார்த்தா பாவம் புள்ள வலிக்கு விழுந்துருது. வலிக்குதேன்னு கத்துறானா. வீக்கு சிரிப்பு தாங்க முடியல. டே என்ன நீ என்னெல்லாம் பண்ண நினைக்கிறியோ உனக்கு தாண்டா ஆப்போசிட்டாக முடியுது. அதுக்கு தான் சொல்கிறேன், நான் வேணுங்கிறப்ப நீ எனக்காக வீட்டுக்கு வா, அப்புறம் போயிடு. எதுக்கு நமக்குள்ளே தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் சொல்லு அப்படின்றானா. ஆசை தான் உனக்கு, நான் என்ன உனக்காக அதுக்காக எங்கள் அம்மா அப்பா பெற்று போட்டிருக்காங்க. கண்டிப்பாக என்னாலாம் வர முடியாது. ஒழுங்கு மரியாதையாக பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணு, நான் வெளியே போகணும் அப்படின்றான். எப்படி இப்படி நடக்க முடியாமல் முதுகு பிடிச்சிட்டே போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் எப்படி வேணாலும் போயிட்டு போகிறேன், உனக்கு என்ன? இல்லை இல்லை நீ போ பார்த்துக்கலாம் அப்படின்றான். ஸோ பாஸ்வேர்டையும் போட்டு விடுறானா. எந்திரிக்கவே முடியல பிள்ளையால. ஸோ இருக்கான்ல, அப்படியே ஜேகேவை தூக்கிட்டு போயிட்டு வாஷ்ரூம் இருக்கு இல்லையா, அங்கே போய் விட்டுறான். நம்ம ஜேகேல டே எதுக்கடா எங்கே வந்து போட்டிருக்க? அதுவா நான் தான் சொன்னேன்ல உன்னை எதுக்காக கூப்பிட்டு வந்தேன், அதுக்காக தான் அப்படின்றானா. ஒழுங்கு மரியாதையாக விடு அப்படின்றான். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டப்பில் போட்டுடுறான். ஃபுல்லாக நனைஞ்சு போயிடுறான். என்னை ஏன்டா அப்படி பாடுபடுத்துகிற? நான் தான் சொன்னேனே, நீ அன்னைக்கு என்னை அவ்வளோ டென்ஷன் ஆக்குனியே, எனக்கு எல்லாம் போச்சு ஒன்னால தான். எப்படி நான் சும்மா விடுவேன் சொல்லு? இதுக்கப்புறம் என் வழியில் வருவ? அலை விடு, இப்போ மட்டும் நீ விட்டனா சத்தியமாக நான் அந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன் அப்படின்றான். அதுக்கு தான் நான் உன்னை விட மாட்டேன். நீ தான் எனக்கு சொன்னல எனக்கு நீ அடிக்கடி தேவைப்படுவ. அப்புறம் ஏன்டா மேரேஜ் பண்ணிக்கவும் மாட்டேங்கிற? என்ன உனக்கு மேரேஜ் பண்ணிக்கணுமா? அந்த ஆசை வேறு இருக்கா? என்னாலாம் மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாது, வேணும்னா லிவிங் டுகெதரில் இருக்கலாம் அப்படின்றானா. ஒரு மண்ணாங்கட்டி தேவை கிடையாது, உனக்குள்ள எவன் லிவிங் டுகெதரில் இருப்பான்? சரி நீ குளிக்கிறியா இல்லை நான் குளிப்பாட்டுணுமா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் எனக்கே தெரியும், நீ ஃபஸ்ட்டு கிளம்பு, வந்தனா ஒரே உத. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வீப்பாட்டுக்கு போகிறானா. எனக்கு இவனை பார்த்தாலே கோவமாக வருது, தப்பிக்கவும் முடியல. போய் இவன்கிட்டயா நான் வந்து மாட்டுவேன், அவனுங்களும் சொல்லணும். ஸோ இப்படியே நம்ம ஜேகேவை குளிச்சுட்டு வந்துட்டானா. டே என்னடா இப்படி டவலோட நின்னுனா எனக்கு மூடு மாறுமே அப்படின்றானா. இந்தா இது போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதான் நைட் ட்ரெஸ் இருக்கு இல்லையா அதை கொடுக்குறான். இப்போ மாற்றிட்டு வந்து நிற்கிறானா. ஐயையோ நான் சாப்பாடு எதுவுமே செய்யலையே அப்படின்றான். என்னடா பசிக்குது அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறான். ஐயோ நான் இன்னைக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன்லேயே சாப்பிட்லான்னு நினச்சேன், கடைசியில் நான் எதுவுமே வாங்கலையே அப்படின்றானா. என்ன எதுவும் வாங்கலையா? அட்லீஸ்ட் ஏதாவது இருக்கா, மேகி அந்த மாதிரி ஏதாவது? இருக்கும்னு நினைக்கிறேன், வா அதைவாது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்றான். ஏய் நீ சமைச்சு தரப்போறியா அப்படின்றான். ஏன் உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்குறான். இல்லையே. அதான் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். சரி எனக்கு சமைக்க தெரியாதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் நீ ஒரு மாஃபியாவாச்சே, உன்கிட்ட தான் எதுவுமே இல்லையே, அதான் உன்கிட்ட பணம் நிறையா இருக்குது, ஸோ வாங்கிப்பேன்னு எனக்கு தெரியும் அதான் அப்படின்றானா. என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன்ன மாதிரி ஆளுங்களாம் அப்படி தானே இருப்பாங்க, பந்தா கேஸுங்க அப்படின்றான். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லையே. தென் கிச்சனுக்குள்ளே போய் நம்ம ஜேகே சமைக்க ஆரம்பிக்கிறானா. வீட்டில் அப்படியே ஜேகேவை பார்க்க டெம்ட் ஆகுது. எனக்கு பசிக்குது அப்படின்றான். அதான் செஞ்சிட்ருக்கேன்ல. இல்லை அந்த பசி இல்லை, வேற பசி. இப்போ நீ போகலன்னு வச்சுக்கவேன், அப்படியே சுட எடுத்து மூஞ்சில் ஊற்றிடுவேன் அப்படின்றானா. இல்லை வேணாம் அப்படின்றான். நம்ம ஜேகே செஞ்சிட்ருக்கானா. போனதுக்கப்புறம் சிரிப்பு வருது ஜேகேக்கு. அது நீ இப்போ இருக்கான் இல்லையா, சுத்தமாக முடியல, செம்மையாக வயிறு பசி வேற. அப்படியே வந்து ஜேகேவை பின்னாடி ஹக் பண்ணுறான். ஜேகேல அப்படியே ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். நான் தான் சொன்னேனே டின்னர் ரெடியாக நேராகும், அது வரைக்கும் நான் ஏன் ஒன்றை சாப்பிடக்கூடாது அப்படின்றான். ஆசை தான், இப்போ தானே சொன்னேன், நீ என்னை இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண விடலைன்னா சாப்பாடு ஃபுல்லாக ஓ மூஞ்சில் இருக்கும், பரவாயில்லையா அப்படின்றான். சரி ஒரே ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அப்படியே காதில் வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுறான். ஜேகேயோட காதெல்லாம் சவந்து போயிடுது. பாரியா உனக்கு ப்ளஷிங்லாம் ஆகுதே,
அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்புறம் ஏன்டா இவ்வளோ ரெட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் அப்படி தான் ஃபஸ்ட்டு போ அப்படின்றான். இரு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே ஃபேஸை திருப்பி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜேகேவா கையில் வச்சிருக்கதா அப்படியே கீழே போட்டுடுறான். 2 பேரும் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, கரெக்டாக அது மேகி ரெடி ஆகிடுது. சரி போதும் வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறான். முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏய் போதும்டா தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ட்டில் இப்படி கையை வச்சு தள்ளி விடுறானா. சரி அவனுக்கு பசிக்குதுன்னு தெரியுது அதனால விடுறான் அப்படின்றான். நான் அப்படியே 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி உன்னை பற்றி சொல்ல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறான். என்னை பற்றி சொல்ல என்ன இருக்குது, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அப்புறம் எங்கேயாவது ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் அப்படின்னா அதுக்காகவும் போவோம். ஐயோ அந்த வேலையால் அவனுங்க பார்த்து விட்ட வேலையால் தான் உன்கிட்ட நான் வந்து மாட்டிகிட்டு இருக்கேன். அவனுங்க பார்த்தனால தானே நான் உன்னை லவ் பண்ணுறேன். என்ன சொன்ன என்ன என்ன அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறான். ஒன்றும் இல்லையே, இப்போ சொன்னியே காதில் கூட நான் சமைச்சிட்ருக்கும்போது சொன்னேன் அப்படின்னா அதான் தெரியுதுல்ல அப்படின்றான். இல்லை நீ மறுபடியும் சொல்ல. சரி இப்போ சொல்கிறேன் அப்படின்றான். என்ன? இல்லை சாப்பிட்டு முடி அப்படின்றான். 2 பேரும் இப்படியே சாப்பிட்டு முடிக்கிறாங்களா. அண்ட் தென் நம்ம ஜேகே இருக்கான்ல அவன், சரி நான் வீட்டுக்கு கிளம்பட்டேன் அப்படின்றான். இதுக்காக நான் அவனை கூப்பிட்டு வந்தேன், வா 2 பேரும் ஒன்றா படுத்து தூங்கலாம் அப்படின்றான். எங்கே அப்படின்னு கேட்குறான். வேற எங்க, என் கார்டனில் தான் அப்படின்றானா. அண்ட் தென் 2 பேரும் போகிறாங்க. என்ன இங்கே எங்கே தூங்குறது, அதான் டென்ட் இருக்குல்ல வா அப்படின்னு சொல்கிறான். அங்கே ஒரு பூ இருக்கா, அதை நம்ம ஜேகே பறிக்கிறான். அம்மா இது உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறான். அதான் இங்கே நிறையா இருக்கேன் எனக்கு எதுக்கு அப்படின்றான். இல்லை உன் தலையில் வச்சா நீ அழகா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இருக்கா இல்லையா, வியோட கால் அழகாக வச்சு விடுறான். க்யூட்டாக இருக்கானா. என்னடா இவ்வளோ க்யூட்டாக இருக்க அப்படின்னு கேட்குறான். டேய் என்னெல்லாம் ரக்கடு ஹேண்ட்ஸம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, நீ என்ன எனக்கு க்யூட்டுன்னு இருக்க, அவ்வளோதான் அடித்து உடச்சிடும் தெரிஞ்சுக்கோ மூஞ்ச அப்படின்றானா. இல்லை நீ க்யூட்டு தான். ஹே அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சரி வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிடுறானா. வீக்குமே செம்ம டயர்டாக இருக்குது, தூக்கம் வர வருதா. 2 பேரும் படுத்துட்டு அப்படியே மூணையும் வந்து ஸ்டார்ஸை ரசிச்சிட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம ஜேகே சொல்கிறான். எனக்கு உண்மையாலுமே ஒன்று பிடிக்கும் தெரியுமா அப்படின்றான். என்ன சொல்கிற. ஆ யாருமே அங்கே வராதவங்க அதான் எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு அந்த மாதிரி போனாங்க, ஆனால் நீ மட்டும் வந்த தெரியுமா, எனக்கு அதுவும் பதறிக்கிட்டு அவ்வளோ பதறிட்டு வந்த, அப்போவே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்றான். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க அவன் மாஃபியாடா சரியான ரூடான பையன் அப்படி இப்படின்னு, ஆனால் எனக்கு தோணலடா, உன்னை பார்த்தோன்னே நீ ரூடு அந்த மாதிரி இல்லை, நீ அவ்வளோ சாஃப்ட்டு குழந்த க்யூட்டாக அது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. உனக்கு வேணும்னா அதை நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எடுத்துப்ப, அதே மாதிரி தான் நீ என்னையும் எடுத்துக்கிட்ட, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதான் நான் முடிவு பண்ணிட்டேன் லைஃப் லாங் உன் கூட இருக்கணும்னு. நீயும் இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம வீல அப்படியே படுத்து தூங்கிடுறான். என்னடா தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு அந்த மூணையும் ஸ்டாரையும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கானா. பட் நம்ம வீல லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நம்ம வீ தூங்கவே இல்லை. இப்படியே 2 பேரும் தூங்கிடுறாங்க. நம்ம வீ இருக்கா இல்லையா, நடுராத்திரி எழுந்து ஜேகேவோட ஃபேஸை பார்த்து அழகாக கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஜேகேவோட செஸ்ட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். தென் இப்படியே மார்னிங் விரிஞ்சிருச்சா. நம்ம ஜேகே தான் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறான். எழுந்துட்டு என்னடா இப்படி படுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நம்ம ஜேகேக்கு வர வலிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா ரொம்ப நேரமாக படுத்திருக்கான்ல. இப்போது எப்படிடா நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட் வேறு இன்க்ரீஸ் ஆகுது. இது நம்ம வீக்குமே ஃபீல் ஆகுது. எழுந்துடுறானா. பட் ஜேகேல கண்ணு முழிக்க வேணான்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து படுக்கிற மாதிரி படுக்கிறான். ஜேகேக்கு இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி போவோம் இவனுக்கு ஏதாவது சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் ஃபர்ஸ்ட் எழுந்துச்சு அப்படியே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகிறான். ஐயோ ட்ரெஸ்ஸு வேறு இல்லையே, இவனோடதை போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வியோட ட்ரெஸ்ஸை தான் எடுத்து போட்டுட்ருக்கான். அப்போ நம்ம ஜேகேல வியோட கபோர்டை திறக்கிறான். பார்த்தா அதுக்குள்ளே ஜேகே ஃபோட்டோஸ் தான் இருக்குது. என்னடா அது அப்படிங்கும்போது டக்குன்னு வீல அவ்வளோ வேகமாக ஓடி வரான். என்ன பண்ணுற அப்படி ஏன் ரூமுக்குள்ளேன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அம்மா நீ எதுக்கு ஏன் ஃபோட்டோஸ் இவ்வளோ வச்சுருக்க எப்படி அப்படின்னு கேட்குறானா. அது அது வந்து ஒன்றும் இல்லையே. இல்லை நீ சொல்லு அப்படின்றான். பக்கத்துலேயே 2 ரிங் வேறு இருக்கா. அதை பார்க்குறான். என்னடா அது அப்படின்னு கேட்குறான். நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் அப்போ பார்க்கல ஜேகே, நான் உன்னை முன்னாடியே பார்த்துருக்கேன். உன்னோட யூடியூப் சேனலுமே நான் பார்ப்பேன். எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். பாரேன் நான் உன்னை சப்ஸ்கிரைப் கூட பண்ணி வச்சுருக்கேன். அப்போலேருந்தே என் ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். உன்னை பார்க்கும்போதெல்லாம் என்ன அறியாமலே எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்கும்.
அன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று பார்த்தேன். எனக்கு அவ்வளோ பயமாயிடுச்சு தெரியுமா? ஏன்னா எனக்கு பிடிச்ச பர்சன் இப்படி நான் உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இறந்துட்டானேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பயம். அப்படியே அழுகாத குறை அவ்வளோ படபடப்பாக இருந்துச்சு தெரியுமா? ஆனால் நீ காருக்குள்ளே நடிச்சேங்கும்போது எனக்கு கோவத்தை விட அழுக வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அந்த கோவம் தான் அன்னைக்கு என்கிட்ட ஒன்று அப்படி நடக்க வச்சிருச்சு. நான் அன்னைக்கு உன்னை வேணான்னு சொன்னதுக்கு ரீசனுமோ அதான் அப்படின்றானா. இப்போ சொல்கிறேன், எனக்கு உன்னை பிடிக்கும், நீ இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது ஜேகேன்றான். ஜேகேக்கும் அவ்வளோ ஹாப்பினஸ். வீ சொல்ல சொல்ல அவனுக்கு கண்ணிலேருந்து தண்ணியாக வருதா. வீல அப்படியே அழகா ரிங் மாட்டி விட்டு ஐ லவ் யூ ஜேகேன்றான். ஜேகேவும் ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூன்னு சொல்கிறானா. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட முதல் நாள் இரவு நம்ம டேக் குக் பிஎல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.